உமர் பாரத் நூரானி ஹசரத் அவர்களை நன்றி உரையாற்ற السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. தாரூலும் அந்த சரியாவுடைய முதல் பட்டமளிப்பு விழா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மாபெரும் கிருபையினால் இனிது நடந்து முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நன்றிகளை முன்பதாக ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து சபையோர்களுடைய அனுமதியோடு தாரூலும் அந்த சரியா ஒரு ஆன்லைன் மதரசாவாக நமக்கு தெரியும். நிறைய ஆன்லைன் மதரசாக்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது. ஏதோ நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு 10 நபர்கள், பெண்களில் ஒரு 10 நபர்கள் என்று 20 நபர்களுக்கு சனது கொடுத்த மதரசா அல்ல இந்த மதரசா. ஒரு அமல் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது இஸ்திகாமத் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்திரத்தன்மை என்று சொல்லுவார். ஏதோ ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் 27 அன்னைக்கு மட்டும் வந்து நைட் 9 மணியிலிருந்து காலையில சஹர் வரைக்கும் ஒருத்தர் விழுந்து எதிர்த்து தொழுதுட்டு போனார்னு சொல்லி சொன்னார். அவரை இஸ்லாம் ஒரு பெரிய ஆமிலாக நினைத்தார். காலமெல்லாம் தொழுக வேண்டும், விடாமல் தொழுக வேண்டும், அந்த தொழுகையில் இஸ்திகாமத் இருக்க வேண்டும். அதே போல இந்த செயல்பாடு ஒரு நிரந்தரமான ஒரு செயல்பாடாக நமக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் தொடர்ந்து ஆசிரியர்களுடைய, இந்த மதரசாவுடைய அமைப்பாளர்களுடைய மற்றும் உள்ள நபர்களுடைய அந்த 8 வருட முயற்சியினுடைய வெளிப்பாடுதான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மௌலவிகள், மௌலவியார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்திகாமத் ஸ்திரத்தன்மை இருக்குது இல்லையா, இந்த அமலை ஒரு பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக மாற்றியிருக்கிறது. இரண்டாவது, இந்த நிகழ்வில் பெரிதும் பாராட்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் முஸ்லிம் பரிவாரண ஜமாத் சபையினர்கள். காரணம், இந்த ஜமாத் இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறது சொல்லி சொன்னால் இந்த ஊர், இந்த சமுதாயம், இந்த கல்வியை, இந்த கல்விசாலையை அங்கீகரித்திருக்கிறது என்று ஒரு பொருள். நாம் ஒரு பெரும் கூட்டமாக இந்த மதரசாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற பொருள். இதுவும் ஒரு பரிபூர்ணத்துவத்தினுடைய அடையாளம். மதரசாவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுது. இங்க ஒரு 120 பேர் சார்பாக இருக்கிறாங்க. என்னுடைய வரிசையில் கிட்டத்தட்ட 234 நபர்கள் கரண்டா இப்ப ஓதிக்கிறார்கள். 234 பேர் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல 20 நபர்கள் தான் இப்பொழுது சட்டம் வாங்கி இருக்கிறார். உஸ்தாதுமார்கள் முன்னால் ஹசரத் அவர்கள் சொன்னதை போல வருஷம் முடிந்தால் அடுத்த வருஷத்துல போடக்கூடிய ஒரு பழக்கம் மதரசாவை ஒரே வகுப்பை மீண்டும் மீண்டும் 2 தடவை, 3 தடவை, 4 தடவை ஓதக்கூடிய நிறைய மாணவர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார். மாணவர்களை குறைவு வந்துச்சுன்னா எந்த விதத்திலையும் நாம் அதை சாக்ரிஃபைஸ் பண்றதே இல்லை. மீண்டும் அதே வகுப்பை படிக்க வைக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு இந்த ஆன்லைன் மதரசாவில் அசரியாவில் ஒரு ஸ்திரமான ஒரு அமைப்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒரு கல்வியாண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த தேதியில், எந்த நேரத்தில், எந்த பாடம் துவங்கப்பட வேண்டும், யாரால் துவங்கப்பட வேண்டும், எத்தனை வாரங்கள் நடத்தப்பட வேண்டும், எப்பொழுது அந்த பாடம் முடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆண்டுக்கான ஒரு கல்விக்கான ஒரு காலங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் துவங்கப்படுகிறது, அதன்படி நடத்தப்படுகிறது, அதன்படி முடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேதிகள் நீங்க விடணும், எப்ப செமஸ்டர் நடத்தணும், எப்ப ஒரு கிதாப் ஆரம்பிக்கணும், எல்லாமே உஸ்தாத்மார்களுடைய குழுவை கொண்டு மிக தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்டு மிக சரியாக இந்த மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளும். தாரூல் அஸ்ரியாவுடைய அந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்திருப்பேன். முன்னாடி பார்த்தா கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை அல்ல என்கிற ஒரு சொல் இடம்பெற்றது. சனதுவானவர் இல்லை, 80 வயதை தாண்டியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். கல்வி நிச்சயமாக கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு மதரசா சரியா ஒரு ஆதாரமாக முன்னால் இருக்கிறது. கல்விமிக்க ஒரு ஜமாத்தினர்களே, உங்களுக்கு இந்த விழாவை போல ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்த மதரசாவை இறுதி வரை நீங்கள் இழுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய பொறுப்பில, உங்களுடைய அரவணைப்பில, உங்களுடைய முன்னிலைத்துவத்தில இந்த மதரசாவை எல்லா நேரத்திலையும் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா உதவிகளையும் நீங்கள்
செய்து தர வேண்டும். கல்விக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி மார்க்கத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு உதவியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்திய முஸ்லிம் பரிவார ஜமாத் சபையினர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் நிரப்பமாக தந்தருள்வானாக. இந்த நிகழ்வை அழகாக நடப்பதற்கு தௌஃபீக் செய்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றியை சமர்ப்பித்தவனாக நிகழ்விற்கு தலைமை தாங்கிய சிம்லா ஹாஜி பி.ஏ. முகமது நதீம் மற்றும் பாலன் ஹாஜி ஜே.ஏ. அக்தர் தலைவர்கள் முஸ்லிம் பரிவார ஜமாத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த பாட்சியா ஹாஜி ஓ ஜமால் முஹம்மது பொருளாளர் முஸ்லிம் பரிவார ஜமாத் சதீப் ஹாஜி அக்தர் பாட்ஷா துணை தலைவர்கள் முஸ்லிம் பரிவார ஜமாத் சபை சான் ஜனாப் முகமது சித்திக் துணை தலைவர்கள் முஸ்லிம் பரிவார ஜமாத் சபை படவெட்டி ஹாஜி அன்வர் பாதுஷா பட்டாணி எஸ்பிஜே முகமது இலியாஸ் செயலாளர்கள் முஸ்லிம் பரிவார ஜமாத் சபை பட்டாணி ஹாஜி டி.ஏ. நதீர் அஹ்மத் முத்தவல்லி ஜாமியா மஸ்ஜித் அவர்களுக்கும் இறைவசனத்தை இனிதாக ஓதிய மௌலவி டி.எம். தாரிக் அஹ்மத் பிலாலி துணை இமாம் ஜாமியா மஸ்ஜித் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய ஆலியா ஏ.ஆர். முகமது ஆரிஃப் பொதுச் செயலாளர் முஸ்லிம் பரிவார ஜமாத் சபை அவர்களுக்கும் அறிமுக உரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் கரீமுல்லா காசிமி ஹஸ்ரத் அவர்கள் பேராசிரியர் தாவூத் நஸ்ரி ஐயப்பேட்டை அவர்களுக்கும் வாக்குரை வழங்கிய டி.எம். ஜியாவுதீன் அஹ்மத் பாபவி ஹஸ்ரத் தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித் மேலக்குடியாசன் அவர்களுக்கும் சனது வழங்கி ஆசிரியை நிகழ்த்திய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அன்சார் மயிலாடுதுறை அரசு காஜி ஏ. முகமது இஸ்மாயில் காசிம் பாபவி ஹஸ்ரத் கிப்லா அவர்களுக்கும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆர்.எம்.கே. அபு சாலிஹ் காசிம் பாபவி ஹஸ்ரத் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காரி ஜே.ஏ. நைனா முஹம்மத் பாபவி பேராசிரியர் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி பீர் முஹம்மது ஷா மன்கை பேராசிரியர் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி காரி அல்-ஹாஜ் அபு மஃபாஸ் ரஷாதி காசிமி பேராசிரியர் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி ஷரஃபுத்தீன் ஃபாசில் ஹசனி கேரளா பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி அல்-ஹாஃபிஸ் கரீமுல்லா காசிமி மௌலவி அல்-ஹாஃபிஸ் அபு ஆயிஷா அன்காரி எம்.ஏ. எம்.ஃபில் பேராசிரியர்கள் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி அபு மௌலவி முஃப்தி அபு முஹம்மது தாவூதி ஃபாசில் மல்லாஹிரி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி ஏ.எஸ். நிஅமத்துல்லா மிஸ்பாஹி ஹஸ்ரத் நதிவி அவர்கள் பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி அல்-ஹாஃபிஸ் ஜமீல் நசீருத்தீன் அஸ்லஹி எம்.ஏ. தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்-ஹாஃபிஸ் முனைவர் எம்.ஏ. அலிபுராஹிம் ஜமாலி எம்.ஏ. எம்.பி.ஏ. எம்.ஃபில் பி.ஹெச்.டி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி முஃப்தி அபு உபைத் தாவூதி ஃபாசில் மல்லாஹிரி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி அல்-ஹாஃபிஸ் அஸ்ஹர் உலமா ஹஜ் அபு மரியம் ஃபாசில் மிஸ்பாஹி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி ஸையத் மாஹித் முஹம்மத் கண்டரி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி அபு தாஹிர் அன்கரி ஹாஜிர் சஆதி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி மௌலவி அபு சலீம் இர்ஷாதி ஹாசில் ஜமாலி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி முஹம்மது இஸ்மாயில் இர்ஷாதி ஹாசில் காசிமி ஹஸ்ரத் காசிமி பேராசிரியர் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரி அவர்களுக்கும் கல்லூரியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய மௌலவி அல்-ஹாஃபிஸ் உமர் அன்கரி ஹஸ்ரத் அவர்களுக்கும் அய்யூப் அன்சாரி ஹஸ்ரத் அவர்களுக்கும் முஹம்மது அனஸ் டி.எஸ்.சி அவர்களுக்கும் இந்த ஜமாத்தினர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஞ்சுமன் அறிவகத்தினுடைய நிறுவனர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய ஹாஜி டி.எம். ஜஃபருல்லா சாஹிப் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஷானஹு தஆலா இவ்வுலகத்திலேயும் எல்லாவித நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்தருள்வானாக. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை இதுவரை கலந்து சிறப்பித்த தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த ஊரினுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அனைத்து ஜமாத்தினர்கள் பெண்கள் அனைவருக்கும் தாருல் அல்-அஸ்ரியா அரபிக் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அல்லாஹ்வுடைய ஷானஹு தஆலா உங்கள் அனைவருடைய வாழ்விலும் எல்லா விதமான செயலையும் பரக்கத்தையும் நிரப்பமாக தந்து நல்லொரு புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா
ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.